எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மாங்காய் பாலக்கீரை போட்டு ஒரு குழம்பு வைக்கலாங்க. நம்ம மாங்காய் தான் பருப்பில் போடுவோம். இப்போ பாலக்கீரையோடு சேர்த்து வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்க்குறேங்க. நல்லா டேஸ்ட் அது வந்துருக்குதுங்க. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கீங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிச்சிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே தாளிச்சிட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கி இந்த மாங்காயும் பாலக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேங்க. நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கிடலாம். இந்த வேக வச்ச பருப்பு எடுத்து அப்படியே வதக்கினதில் இந்த வேக வச்ச பருப்பு ஊற்றிடலாங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. அது இந்த வதக்கினதில் அப்படி ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காகவே வைங்க, தண்ணியாட்டம் இல்லாமல். புளிக்கரைச்சல் வேண்டாங்க. ஏற்கனவே இந்த மாங்காய் தக்காளி இருக்கிறதுனால புளி ஊற்றிக்கலைங்க. இதில் வந்து நம்ம சக்தி சாம்பார் தூள், கொஞ்சம் வீட்டில் ஆட்டின மிளகாத்தூள் சேர்த்துனேன்னா நல்ல இன்னும் டேஸ்ட்டாக வருங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேணுங்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காகவே வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதில் வேணுங்கிற அளவில் உப்பு போட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க. அப்படியே மூடி வச்சு ஒரு கொதி வரட்டு. ஒரு கொதி வரட்டு. அப்படியே நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா சூப்பரான பருப்பு பாலக்கீரை மாங்காய் குழம்பு ரெடி. பாருங்கள், நல்லா இருக்குது. சாப்பாட்டில் போட்டு டேஸ்ட் பார்க்கலாங்க. கொஞ்சம் சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றிருக்கிறேன். பசங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.